ஐஎன்ஜிஓஸ் போன்ற அமைப்புகள் தாயகத்திலே அந்த காணாமல் போன உறவுகளின் சங்கம் அல்லது அந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய அம்மாமார்கள் உடனடியாகவே ஆணையாளரை அங்கே வர வேண்டாம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். நாங்களும் எங்களுடைய அழுத்தங்களை கொடுத்திருந்தோம் இங்கே பிரித்தானியாவில் இருந்து. அதேபோல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அம்னஸ்டி இன்டர்நேஷனல், பல ஐஎன்ஜிஓஸும் அந்த அழுத்தங்களை கொடுத்திருந்தது. ஆனால் அவர் அங்கே செல்வதை உறுதி. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஜூலை மாதம் 5 ஒரு சின்ன அலசி ஆராய்தல் வீடியோவோட, அது தவிரவும் இந்த புலம்பெயர் மக்கள், தமிழ் பிரதிநிதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் என்பது தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது இங்கே யார் தமிழர்களுடைய தலைவன், யார் தமிழர்களுக்காக வேலை செய்வது, யார் மக்களுக்காக வேலை செய்கிறவர்கள், யார் போலி அரசியல்வாதிகள், யார் புலம்பெயர் மக்களோட பெரியவர்கள், யார் புலத்தில இருக்கிறவர்கள் பெரியவர்கள், ஒரு பெரிய பிரச்சனை உண்டு எங்களுடைய நாட்டுல தமிழ் மக்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குது. இப்ப சிங்கள மக்களுக்கு இடையிலையும் அப்படி பிரச்சனைகள் இருக்கிறது தான். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அளவுக்கு சிங்கள மக்களுடைய இந்த பிரச்சனைகள் இல்லை. ஆகவே அது தொடர்பாக நாங்க பார்ப்போம். இந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு முக்கியமான விடயமாக கருத வேண்டும். என்னென்றால், எங்களுடைய தமிழ் இனம் அழிந்து போயிருப்பதற்குரிய முக்கியமான காரணங்கள்ல ஒன்று இந்த தலைவர் யார் என்கின்ற பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு போராட்ட குழுக்கள் ஒரு காலத்துல 80ஆம் ஆண்டுகளில் உருவாகிக்கல 32 போராட்ட குழுக்கள் இருந்ததாக கூட சொல்லிக் கொள்கிறார்கள். ஸோ அப்போ அந்த 32 தலைவர்கள் உருவாகினார்கள். ஆனால் அதன் பிறகு தேசிய தலைவர் உருவாகினார், வரலாறுகள் வந்தது. அதே மாதிரி தேசிய தலைவருடைய இந்த மறைவிற்கு பின்னர் இப்போது எங்களுக்கு அது முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தமிழர்களுடைய தலைவர் யார், தமிழர்களை யார் சொன்னால் யார் தலைவர் என்று சொல்லி யாரை கும்பிடுவது, யாரை நான் தான் தலைவனாக வர வேண்டும், நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள், புலம்பெயர் நாட்டில் வாழ்கின்ற சில அமைப்புகள் அந்த உரிமையை கொண்டாடி கொண்டிருக்கின்றன, நாங்கள் தான் மக்களுக்காக எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் யாழ்ப்பாணத்திலே வாழ்கின்ற மக்கள் தெரிவு செய்த பிரதிநிதிகள் ஒரு சில பேர் இதுவரை காலமும் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நாங்கள் தான் ஏக பிரதிநிதிகள் என்று. அண்மையிலே நான் ஒரு வீடியோ ஒன்றினை பார்த்தேன். அதுக்கு நான் தெளிவான விளக்கம் ஒன்றை போடுகிறேன். தேசிய தலைவர் மறைந்து விட்டார் என்று ஒரு விளக்கொன்றை கொடுத்து எங்களுடைய தமிழீழ போராட்டத்தை முடிவுறுத்தி விட்டு 2ஆம் தேசிய தலைவரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது, ஆகவே ஏதோ விளக்கு போராட்டத்துக்கு வர சொல்லி ஒருவர் அண்ணா அவரால் அதை கிழித்து வீடியோ ஒன்றை போட்டிருக்கிறார். இருந்தால் தலைவன், இல்லையே இறைவன், அது எங்களுடைய தலைவர், அதை நீங்கள் 2ஆம் தேசிய தலைவர். அண்மையில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சுகாஸ் அவர்கள், எங்களுடைய சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் உரையாற்றும் போது கூட எங்களுடைய அண்ணன் வள்ளல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் மக்களுடைய தேசிய 2ஆம் தேசிய தலைவர் என்ற ரீதியில விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கதைக்கப்பட்டு அதை சுரேஷ் பிரேமச்சந்திரன் போய் கேள்வி கேட்கும் அளவுக்கு ஒரு காலத்தில் ஒட்டுக்குழுக்களாக இருந்து தலைவர்கிட்ட அடிவேண்டி வடிவேண்டி ஓடியவர்கள்ல முக்கியமான ஆட்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றார்கள். அவர்கள் போய் ஓடி ஆடி திரிவதற்குரிய தேவை ஒன்று அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள அவருக்குள்ள பிரச்சனை வந்திருக்கிறது என்றால் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கேள்வி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை எவ்வாறு நீங்கள் ஒரு தேசிய தலைவராக அவரோட ஒப்பிட்டு கதைக்கலாம் என்று அதுக்குள்ள ஒரு அடிபாடு. நாளை சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு ஒரு தலைமை பதவிக்கு ஆசை வரலாம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஆசை வரலாம். இது ஒரு புறம் இருக்க, இந்த புலம்பெயர் நாடுகள் வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுடைய அமைப்புகளுடைய அந்த அமைப்புகள் எத்தனை இருக்கோ தெரியாது. எனக்கு தெரியும், முந்தின காலத்து போராட்டத்தில் என்னுடைய அறிவுக்கு ஏற்படுத்தல 32 அல்லது 33 தமிழ் ஆயுத குழுக்கள் உருவாகி அந்த 32 33 ஆயுதங்களை வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு பேங்குகளை கொள்ளையடித்தது அப்படி இப்படி என்றெல்லாம் வீடியோக்கள் வருகிறது. சுரேஷ் பிரேமச்சந்திரனுடையது, டெலோ, அது இது பிளாட் என்று சொல்லி வீடியோக்கள் வருகிறது. அந்த வீடியோவை நான் விமர்சித்து போடுகிறேன். அதுல இப்ப இங்க முக்கியமாக இருக்கிற விடயம் என்னென்றால், எங்களுடைய அந்த 32 அமைப்புகள் மாதிரி இப்போது அந்த விடுப்பார் கைப்பிள்ளையாக மாறி இருக்கிறது எங்களுடைய தமிழ் இனம். விடுப்பார் கைப்பிள்ளை என்றால் யார் வேணுமென்றாலும் போய் தூக்கலாம், அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது எங்களுடைய தமிழ் இனம். அதிண்ட ஒரு கட்டத்தை, அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு தான் நாங்கள் போயிருக்கிறோம். எப்படி என்றால், இப்போது புலம்பெயர் நாடுகள்ல
புலம்பெயர் நாடுகளில் வந்து இருக்கிற ஒரு சில அமைப்புகள் தாங்கள் உரிமை கோருகின்றன. செம்மணி போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது வந்து எங்களுடைய இந்த தமிழர்களுடைய இந்த போராட்டங்களாக இருக்கலாம். ஒரு சில புலம்பெயர் அமைப்புகள் வந்து உரிமை கோருவதற்கு எத்தனிக்கின்றன. அந்த உரிமை கோருகின்ற விடயங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இது தொடர்பாக நான் எந்த விமர்சனமும் செய்யவில்லை. நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் எல்லாம் செய்யணும், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களுடைய இந்த எண்ணங்கள் எதை நோக்கி போகின்றன என்பது பற்றிய ஒரு விமர்சனமான வீடியோ ஒன்றையும் தமிழ் மக்களுக்கு இதை தெளிவென்ன மக்களுடைய மனதில் இருக்கின்ற ஒரு நபராக நான் இருக்கிறபடியால் தமிழ் மக்களுக்கு இது தொடர்பான ஒரு தெளிவூட்டல் வீடியோ ஒன்றினை நான் ஒரு காணொலி ஒன்றினை இதிலே நான் தொடர்ந்து போடுகிறேன். இப்போது ஒரு வீடியோ ஒன்று வருகிறது. அந்த வீடியோவை சற்று பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு தெரியும் இவர்களுடைய அந்த எண்ணங்கள், இவர்களுடைய பிளான் என்ன, அது சரியா பிள்ளையான்றதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் அது இந்த முழு துணுக்குகளும் ஒரு ஊடறுப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியில ஐபிசியில போடப்பட்ட இதனுடைய ஒரு சின்ன துணுக்குகளை மாத்திரம் நான் தாரேன். அந்த துணுக்குகளை மாத்திரம் தந்து கொண்டு நான் உங்களுக்கு இவை சம்பந்தமான ஒரு விளக்கங்களையும் தாரேன். அந்த வீடியோவை நாங்கள் முதலாவது பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த வீடியோ சம்பந்தமான ஒரு விமர்சனம் ஒன்று என்னென்றால், முதலாவதாக இந்த புலம்பெயர் தமிழர் ஈழத்தமிழர்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை. அது என்னென்றால், புலம்பெயர் மக்கள் ஈழத்தமிழ் மக்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு போராட்டம். எங்களுடைய நாட்டில் வாழ்கின்ற இப்போ இன்ன வரைக்கும் நான் இன்ற வரைக்கும் புலம்பெயர் நாடுகளுக்கு போகையில், ஒரு நாடுகளுக்கும் போகையில், இப்போதைக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். முதலாவதாக கனடா நாட்டுக்கு போவோம் என்று பிளான் பண்ணிக்கிறேன். ஆனால் அது எனக்கு ஷுவர் இல்லை. ஸோ இந்த அடிப்படை வாழ்க்கை போராட்டம், புலம்பெயர் நாட்டுக்கு போகணுமென்று ஆசைப்பட்டிருந்தால் ஒரு வைத்தியராக நான் எப்பயோ போயிருக்க முடியும். அசைலம் அடித்து அல்லது வந்து கள்ளத்தோணிகளிலே போய் ரங்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நான் ஒரு அதாவது வந்து ஒரு வைத்தியராக இப்பயோ இந்த எங்களுடைய நாட்டை கையை விட்டு என்னால் போயிருக்க முடியும். அது உங்களுக்கு வடிவாய் விளங்கும். ஒரு வைத்தியராக போய் வேலை செய்யலாம் புலம்பெயர் நாடுகளில் வேலை செய்கிற 1-2 வைத்தியர்கள் இப்போது வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும், சரிதானே? அப்போது இப்ப என்ன பிரச்சனை என்றால், முக்கியமான ஒரு விடயத்துக்கு வருவோம். இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கதைப்பதற்கு உரிமை உடையவர்கள் யார் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போது புலம்பெயர் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதில் இருக்கிற ஒரு சில அமைப்புகள், நாங்கள் தான் சர்வதேச ரீதியிலே எங்களுடைய இழந்த மக்களுக்கான நீதியை கிடைப்பதற்கு போராடுகிறோம் என்று ஒரு பக்கத்தால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதே புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஒரு சில மக்கள் தான் தாயகத்தில் இருக்கிற தேசிய போராட்டத்துக்கு காசு அனுப்புறேன் என்று சொல்லி காசு அனுப்பி இப்போது உறவு பாலங்கள்ல இருந்து சகல விடயங்களும் ஒரு ஒன்டர்பிரினர்ஸா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்டர்பிரினர் என்று சொல்றது வந்து ஒரு தொழில் வழங்குனர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கேயோ சேர்த்த காசுல. ஆகவே நாங்கள் அதுகளை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆனால் என்னென்றால் இப்போது இந்த மக்களுடைய உரிமை, இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போறது யார் என்பதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது. அண்மையில் நான் பார்த்தேன்னா, எங்களுடைய ஐபிசியில் வழங்கப்பட்ட பிரித்தானிய மக்கள் பேரவையினுடைய அது எனக்கு தெரியல, ஒரு செயலாளரா, தலைவரா, பொருளாளரா, இல்லது பிரித்தானிய மக்கள் பேரவையில் இவருக்கு என்ன மாதிரியான பதவிகள் இருக்கிறன்னு தெரியல சம்பந்தப்பட்ட அண்ணா அவர்களுக்கு. ஆனால் அவருடைய அந்த ஒரு சில இன்டர்வியூஸை பார்க்கும்போது எனக்கு சரியான ஒரு குழப்பமாக இருந்தது. உண்மையாகவே புலத்தில் நிற்கிற சர்வதேசங்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கிற தமிழர் அமைப்புகள் உரிமை கொண்டாடுகின்றதா இந்த செம்மணிக்கு, அல்லது வந்து நிலத்தில் நிற்கின்ற அரசியல்வாதிகள் அதற்கு உரிமை கொண்டாடலாமா, புலமா நிலமான்ற ஒரு பிரச்சனை ஒன்று மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது. புலத்தில் இருப்பவர்கள் பண வலு உள்ளவர்கள். ஆகவே அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதற்கு இந்த புலம்பெயர் அமைப்புகள் வந்து ஒருபோதுமே இயங்குவதில்லை. பிரித்தானிய தமிழர் பேரவை ஒன்று இருக்கின்றது. நான் அவர்கள் பற்றிய ஒரு முழு விளக்கங்களையும் தெரியாமல் நான் கதைக்க கூடாது. ஆனால் அவர்கள் அங்கே ஒற்றுமையாக வைத்திருக்கிறார்களாண்டா கேட்டா இல்லை. அப்படியான சாவகச்சேரியில் என்னுடைய போராட்டம் வந்த போது பொதுமக்கள் அவ்வளவு பெரிய ஆதரவை வழங்கி இருக்க மாட்டார். ஏன்னா நாங்கள் தான் பிரித்தானிய தமிழர் பேரவை இருக்கிறதே என்று. இப்ப பிரித்தானியர் தமிழர் பேரவைக்கு இலங்கையில் வந்து வடக்கு கிழக்கில் வாழ்ந்து கொண்டு அங்கே இருக்கிற உறுப்பினர்களுக்கு இங்கே வந்து அரசியல் செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து பிரித்தானிய மக்களோட ஒன்றிணைந்து அவர்களுடைய அந்த ஆதரவுல எங்களுடைய மக்களுக்கான அநீதிகளை கேட்டு போராடுகிறோமான்னு கேட்டால் இல்லை. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு முண்டு கொடுப்பதற்காக சகல வேலைகளையும்
தமிழ் மக்களுடைய முதுகுல குத்துற வேலைகளை இதுவரையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் வாழ்கின்ற 99% மக்கள் சரியாக இயங்குகின்ற போதும் ஒரு சிலர் சீமானுக்கு காசு சேர்ப்பதற்கு இருக்கிறார்கள். அதே நேரம் அங்கே இருந்து கொண்டு கஜேந்திரகுமார் பொன்னமலத்தை தான் தேசிய தலைவர் என்று சொல்லுவார்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கங்களும் எண்ணங்களும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் மக்கள் அவர்கள் அரசியல்வாதிகள் என்று பிரிப்பது என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் உண்டு. மக்கள் அரசியல்வாதிகள் என்றது மக்களுடைய பிரதிநிதிகள். நிலத்துல யாருக்கு அந்த பவர் இருக்கான்னு கேட்டால் அரசியல்வாதிகளுக்கு. அதை இவ்வளவு காலமே பிழையாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது தொடர்பாகவும் சுமந்திரன் சாணக்கியன் தொடர்பாக புலம்பெயர் தமிழர் பேரவை, பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய கருத்துக்களை நாங்கள் சற்று ஆழமாக உன்னித்து தூக்கமாக இருந்தால் இந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஒரு சில பேர் குத்தி முறிவதும், இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் குத்தி முறிவதும் ஒன்றும் சோறு குத்துவதற்காக இல்லை. யார் குத்தினாலும் அரிசியாக வேண்டும் என்று சொல்வார்கள். இங்கே அரிசியாக வேண்டும் என்ற எந்த தேவைக்காகவும் யாருமே இங்கே இல்லை. எல்லாரை பொறுத்த வரைக்குமே இங்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் தான் அதை செய்தோம், செம்மணியை நாங்கள் தான் நடத்தினோம், மாணவர் அமைப்புகளோடு நாங்கள் தான் தொலைபேசியில் கதைத்து மாணவர் அமைப்புகளை கொண்டு இந்த ஆணையா விளக்கு போராட்டத்தை ஆரம்பித்தோம். அப்படி ஒவ்வொருவருமே இந்த அரசியலை தாங்கள் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். யாராவது மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. யாருமே மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் மக்களால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தலைவன், மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தலைவன், மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவனை வைத்து வியாபாரம் செய்வதில் நிலத்துல இருக்கிற எங்களுடைய அரசியல்வாதிகளும் சரி, புலத்துல இருக்கிற இந்த கேவலமான மனிதர்களும் சரி, 1-2 பேர் இந்த கேவலமான மனிதர்களும் சரி, அதில் முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள். இதுதான் இதுவரை காலமே நடந்த புலம் நிலத்துக்கு இடையிலான போராட்டம். தலைவர் யாருடையது, இந்த போராட்டம் யாருடையது, தமிழ் விடுதலை புலிகளுடைய இந்த தியாகங்கள் யார் உரிமை கோரலாம்? நாங்கள் தலைவருடைய மெய்ப்பாதையாளராக நின்றோம், தலைவருடைய ஆயுதப்படை அணியில் நின்றோம், தலைவருடைய அதில் நின்றோம், இதில் நின்றோம், உனக்கு என்ன கதைக்கிறது அருமை இருக்கிறது என்று சொல்லி. அப்ப இங்க இருக்கிற தமிழ் மக்களோட சில பேர் கமெண்ட் பண்ணுவதை பார்த்திருக்கேன். அங்கே இருந்து கூவாமல் இங்க வந்திருந்து கதைக்கவும் உண்டு. இங்க வந்திருந்து கதைப்பதற்கு எந்த புலம்பெயர் மக்களாலையும் அந்த அளவுக்கு துணிவாக கதைக்க முடியாது. ஏனென்றால் இங்க இருக்கிற சட்டத்திட்டங்கள் சரியான மோசமானவை. சோ இங்க இருந்து கொண்டு சந்திரமாக காய் நகர்த்துவதற்கு ஒரு நல்ல அரசியல்வாதிகள் இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கு இருக்கல என்பதுதான் உண்மை. இந்த வீடியோவை நாங்கள் கேட்டு பார்ப்போம். அதுக்குரிய விளக்கங்களை பிறகு பார்க்கலாம். உங்களுடைய பார்வையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயமும் அந்த விஜயத்தின் பின்னர் ஏற்பட போகின்ற எதிர் நிலைப்பாடுகளும் அல்லது அது ஒரு முரணான முடிவுகளை ஏற்படுத்துமா? உங்களுடைய பார்வையில் அந்த பயணம் எப்படி இருக்குது? நன்றி தமிழ். என்னென்னு சொன்னால், இந்த ஐநா ஆணையாளரின் அந்த இலங்கைக்கான பயணம், இலங்கை அரசாங்கம் அவரை அங்கே வருமாறு அழைத்திருந்தது. அதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் 46/1 அந்த ரெசல்யூஷன்ல கொண்டு வரப்பட்ட அந்த ஓஸ்லப்னு சொல்லக்கூடிய மெக்கானிசம் அவர்களை இலங்கைக்குள் அனுமதிக்காமல், அவர்கள் அங்கே சென்று அந்த புதைகுழிகள் அல்லது அங்கே பாதிக்கப்பட்ட உறவுகளை அங்கே சென்று சந்திக்க விடாமல் இந்த என்பிபி அரசாங்கம் என்ன செய்கின்றது என்று சொன்னால், ஐநா ஆணையாளரை அங்கே பார்க்குமாறும், தாங்கள் ஒரு புதிய அரசாங்கம், எங்களுக்கு இப்படியான நிலைமைகள் கடந்த காலங்களில் நடைபெற்றது, நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்று காட்டுவதற்காகத்தான் அவர்கள் அங்கே இந்த ஐநா ஆணையாளரை அழைத்திருந்தார்கள். ஆகவே இந்த ஐநா ஆணையாளரின் அந்த இலங்கைக்கான பயணம் தெரிந்தவுடன் ஐநாவில் வேலை செய்யும் குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை, அது மட்டுமல்லாது INGOs போன்ற அமைப்புகள், தாயகத்திலே அந்த காணாமல் போன உறவுகளின் சங்கம் அல்லது அந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய அம்மாமார்கள் உடனடியாகவே ஐநா ஆணையாளரை அங்கே வர வேண்டாம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய அழுத்தங்களை கொடுத்திருந்தோம் இங்கே பிரித்தானியாவில் இருந்து. அதே போல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அம்னஸ்டி இன்டர்நேஷனல், பல INGOஸும் அந்த அழுத்தங்களை கொடுத்திருந்தது. ஆனால் அவர் அங்கே செல்வதை உறுதி செய்து விட்டார். ஆகவே அவர் அங்கே செல்வதென்று சொன்னால், நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் என்னென்று சொன்னால், அவர் செல்வதாக உறுதி வந்த பின்பு இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய பார்க்கின்றது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், தற்பொழுது ஐநாவிலே அங்கே அந்த ஓஸ்லப் என்று சொல்லக்கூடிய மெக்கானிசம் தொடர்ச்சியாக அந்த ஆதாரங்களை திரட்டி ஃபைல்ஸ்களை, கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸுக்காக அங்கே ஃபைல்ஸ்களை தயார் செய்து வருகின்றார்கள். அவை அவர்கள் உள்ளக விசாரணைக்கு கொண்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் கொண்டு வரப்பட்ட தடை, கனடாவில் இருக்கிறது தடை. ஆகவே இது ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி நகருகின்றது. இது எப்படியாவது உள்ளக விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே அந்த ஆணையாளரை அங்கே அழைத்து
அவருக்கு தாங்கள் மிகவும் ஒரு வித்தியாசமானவர்கள், எங்களுக்கும் தமிழ் மக்களுடைய ஆதரவு இருக்கின்றது நோத்தனைசிலே, ஆகவே நாங்கள் இதை உள்ளுக்கு இந்த விஷயங்களை பார்த்துக் கொள்வோம் என்ற விஷயத்தை தான் அவர்கள் வழிகிட்டார்கள். ஆனால் நாங்கள் அந்த ஆணையாளரின் அந்த விசிட், அவர் அங்கே செல்வதாக இருந்த அந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்திருந்தோம். என்னென்று சொன்னால், தாயகத்தில் இருக்கும் அந்த காணாமல் போன உறவுகள், அது மட்டுமல்லாது மாணவர் சங்கம், ஜெஃப்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதேபோல் கிழக்கு மாநிலத்தில் இருக்கும் அந்த காணாமல் போன சங்கங்கள், அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர் வரும் காலங்களிலே என்னென்ன வேலைகளை அங்கே செய்ய வேண்டும் என்று அவர்களும் மிகவும் தெளிவாக இருந்தார்கள். ஆகவே அந்த சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், திருவோணமலையில் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய அந்த அழுத்தங்களின் பின்புதான் அவருடைய அந்த அஜெண்டாவிலே செம்மணிக்கு போவதாக சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், அவருடைய அந்த அந்த அஜெண்டாவிலே அவர் கொழும்புக்கு சென்று, திருவோணமலைக்கு சென்று, கண்டிக்கு சென்று, சவுத்திலே என்ஜிஓக்களை சந்திச்சு, உங்களுக்கு பழமை போல் சவுத்தில் இருக்கும் என்ஜிஓக்களை சந்திச்சு, அம்மாக்களை சந்திச்சு வரதாகத்தான் இருந்தது. இந்த காலப்பகுதியிலே தான் அங்கே செம்மணி புதகுலை ஒரு பேசுபொருளாக வந்தது. நாங்கள் அந்த ஓஸ்லாப்புக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட்டின் அடிப்படையிலே தொடர்ச்சியாகவே நாங்கள் ஐநா ஆணையாளரின் அலுவலகத்தை சந்தித்தும், ஓஸ்லாப்பினோடு இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ், அந்த உறுப்பினர்களை சந்தித்து, அதாவது நீங்கள் 2001 உங்களுக்கு தெரியும், அந்த ரெசல்யூஷன்ஸ் கடந்த காலங்களிலே அந்த ஒரு டைம் ஃப்ரேம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது எல்எல்ஆர்சி பீரியட்னு சொல்லக்கூடிய பீரியட். அதற்குள் நிற்காமல் நீங்கள் அதற்கு மேலே சென்று எம்ப்ளமெட்டிக் கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செம்மணியா இருக்கலாம், ட்ரிங்கோஃபோ, ஆக்ஷன் ஃபேம், அதை விட்டு 81ஆம் ஆண்டு நூலக எரிப்பு, 83ஆம் ஆண்டு இனப்படுகொலை, குமுதினி போர் போன்ற படுகொலை சம்பந்தமான பல ஆதாரங்களை ஓஸ்லாப்புக்கு கொடுத்து அவர்களுக்கு தொடர்ச்சியான எங்களுடைய அழுத்தங்களை பிரயோகித்து வந்தோம். என்னென்று சொன்னால், இந்த ஓஸ்லாப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேண்டேட் தெளிவாக இருக்கின்றது. கடந்த கால ரெசல்யூஷன்லும் பார்க்க 2021 அங்கே கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷன்லே அந்த டைம் ஃப்ரேம் அங்கே ஓப்பன் அப் பண்ணப்பட்டு, அதன் பின்புதான் அங்கே நாங்கள் அந்த கலெக்டர் வசனத்தை கொண்டு வந்து, அதுக்கான காரணம் இருக்கின்ற என்ன சொன்னால், அந்த 2001க்கு மேலே போய் ஆதாரங்களை திரட்டி எங்களுக்கு நடந்தது அது இனப்படுகொலை என்று நிரூபிப்பதற்காகத்தான் அந்த வேலைகளை நாங்கள் செய்து வருகின்றோம். ஆகவே இந்த செம்மணிக்கு இவருடைய அந்த விசிட்ன்றது மிகவும் முக்கியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், இங்கே அவர்கள் செம்மணி அல்லது 81, 83 போன்ற அந்த ஆதாரங்கள் ஐநாவில் இருக்கின்றது. ஆனால் இதில் அந்த செப்டம்பர் மாதம் வரப்போகும் அந்த ரெசல்யூஷன்ல அதை அவர்கள் கொண்டு வருவதாக இல்லை. அது மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால், அந்த கடந்த காலங்களிலே அங்கே செய்யப்பட்ட 2001 2000 அந்த அதுக்கு பின்மான காலப்பகுதிகளுக்கு முன்பு நாங்கள் செல்ல வேண்டும். ஆகவே அதை நாங்கள் அந்த ஐநா ஆணையாளர் செம்மணிக்கு விசிட் பண்ண வேணும். அதை விசிட் பண்ணினால் அவர் நிச்சயமாக அங்கே இருந்து அவருடைய அந்த 2001 அவர் அங்கே நகர்ந்து சென்று அது சம்பந்தமாக செப்டம்பர் மாதம் பெறப்போகும் அந்த ரிப்போர்ட்டிலே கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாது இதே போல பல அங்கே அந்த புதைகுழிகள், மனித புதைகுழிகள் இலங்கை இராணுவத்தினரால் அங்கே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட மக்களின் புதைகுழிகள் இருக்கின்றன. இதை ஒரு சர்வதேச மேற்பார்வையினூடாக இதை தொடர்ச்சியாகவே மகள வேண்டும். ஏனென்று சொன்னால், பல புதைகுழிகள் அங்கே கண்டுபிடிக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்களின் பின்பு அதனுடைய அந்த பேசு பொருள் இல்லாமல் போகின்றது. ஆகவே இதை அவர்கள் பாரம் எடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களுக்காகத்தான் நாங்கள் அந்த செம்மணி மற்றது கிழக்கு மாகாணத்தின் அவருடைய அந்த விசிட் ஏற்பாடு செய்யப்பட்ட போது அந்த ஆர்ப்பாட்டங்கள் மிகவும் கவனமாக, ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். இது ஒரு சிறிய ஒரு தொகுப்பு மட்டும்தான். இதுல மிகுதியை போடுகிறேன். இதற்கு மேல் இவர்களுடைய முக்கியமான விவாதங்களை நீங்கள் லங்காசிரி ஊடகத்திலே போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே முக்கியமான விடயம் என்ன என்றால், இவர்களுடைய பிரச்சனை எதுவாக இருக்கிறது என்றால், தாங்கள் நினைத்த போது, அதாவது ஒரு தமிழர் பேரவை, பிரித்தானிய தமிழர் பேரவையாக இருக்கட்டும் அல்லது புலம்பெயர் நாடுகள் இருக்கிற தமிழ் மக்களுடைய போராட்டங்களை செய்கின்ற அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்புகளும் நினைத்து கொண்டிருக்கின்றன தங்களுடைய திட்டங்களால். இப்போ உதாரணத்துக்கு இவர் சொல்லுகிறார், பிரித்தானிய ஆணையாளர் அவர்கள், பெரிய ஒரு உருட்டு, பிரித்தானிய ஆணையாளர் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போவதற்குரிய எந்த
இதுவும் இருக்கவில்லை என்றும், அதாவது திட்டங்களிலே அவர் கொழும்புக்கு போய், திருகோணமலைக்கு போய், கண்டிக்கு போய், தெற்கில போய் இருக்கின்ற அமைப்புகளை சந்திப்பதற்காக தான் முடிவெடுத்திருக்கிறார் என்றும், அதன் பிறகு தாங்கள் முதலியவர்கள் சொல்லுகிறார்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணாமல் போன உறவுகளின் அம்மாமார்களுடைய கடிதங்கள், தங்களுடைய கடிதங்களை அனுப்பியிருந்தோம், அவரை இலங்கைக்கு வர வேண்டாம் என்ற அடிப்படையில் அஸ்லப் பண்ற அமைப்புக்கு அது நாங்கள் அந்த விடயங்களை கொண்டு போகணும் என்பதற்காகவும், ஆகவே இலங்கைக்கு வர வேண்டாம் என்று அனுப்பியிருந்தோம் என்று ஒரு சில பேருடைய கடிதங்களை வேண்டி அனுப்பியிருக்கார்கள். இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றால், இவர்கள் தமிழ் மக்களுக்காக போராடுகிறார்களா அல்லது இவர்களுடைய பின்புலங்கள் என்ன ஒரு தெரியாமத்தான் இந்த வீடியோ போடுகிறேன் என்றால், ஒரு ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஒருவரை இங்கே இலங்கைக்கு வர வேண்டாம் என்று ஒரு ஒரு அமைப்பு ஒன்று கோருகிறார் என்றால் அதனுடைய நோக்கம் என்னமாக இருக்கும் நீங்க நினைத்து பாருங்கள். என்ன நோக்கமாக இருக்கும்? மக்களுக்கு நன்மை செய்கின்ற, மக்களுடைய நடந்த அநீதிகளை வெளியே கதைக்கின்ற விடயங்களை கொண்டு வருவதற்காக ட்ரை பண்ணுகின்ற, முயற்சி செய்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தால் எவ்வளவு என்றாலும் கஷ்டப்பட்டு ஒரு ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளரை எப்படியாவது எங்களுடைய புதைகுழிக்கு கொண்டு அங்கே நடந்த அவலங்களை, எலும்புக்கூடுகளை நேரடியாக பார்வையிட செய்ய வேண்டும் என்கின்ற தேவை மட்டும்தான் இருந்திருக்க முடியும். எங்களுக்காக போராடுகின்ற ஒரு அமைப்பு என்றால் இவருடைய வாயாலே சொல்லப்படுகிறது, கொஞ்சம் அம்மாமாரனுடைய சிக்னேச்சர்ஸ், கையொப்பங்களையும் வேண்டி நாங்கள் அனுப்பியிருந்தோம், இலங்கைக்கு வர வேண்டாம் என்ற அடிப்படையில். எனக்கு அது விளங்கவில்லை என்றால், இலங்கைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் அந்த கடிதங்களை அனுப்பியிருந்தால் அவை எப்படியான ஒரு கதையா இருக்கும் என்றால், ஒரு பெரிய தமிழ் மக்களுக்கு செய்கின்ற ஒரு பாரிய துரோகமாக தான் இருக்க முடியும். இப்ப நீங்கள் அதை ஏன் அனுப்பினீர்கள், என்னத்துக்கு அனுப்பினீர்கள் என்ற விளக்கத்தை நீங்க வேணுமென்றால் இன்னொரு ஊடகத்துக்கு போய் சொல்லுங்கள். ஆனால் என்ன கவலை என்னென்றால், அப்படியான ஒரு செயலை நீங்க செய்திருந்தால், பிரித்தானிய பேரவை, தமிழர் பேரவை அமைப்பு கேட்டிருக்கிறது அவர்களை வர வேண்டாம் என்று, இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டாம், இலங்கைக்கு வர வேண்டாம் என்று கேட்டிருக்கிறது. அதே நேரம் மீண்டும் சொல்லுகிறார், தாங்கள் அம்மாமாரினுடைய கையொப்பங்களை வேண்டி, இங்கே உங்களுக்கு தெரியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக 1-2 அமைப்புகள்ல இயங்குகின்ற பெண்மணிகள் சுத்த அரசியல் பின்புலங்கள்ல இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பிரித்தானிய பேரவை அமைப்பு என்பது யாருக்காக இயங்குகிறது? தமிழ் மக்களுக்காக இயங்குகிறதா? அல்லது இப்ப என்னென்றால் இதுல இந்த போராட்டம் தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்கணும் என்ற ஒரு போராட்டம் சிங்களவர்களோடையோ அல்லது சர்வதோஷத்தோடையோ நடக்கிற போராட்டம் அல்ல. இங்கே ஒரு சில புல்லுருவிகளுக்கு எதிரான போராட்டம் தான் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. புலத்தில நிற்கவும் வேண்டும், நிலத்தில நிற்கவும் வேண்டும், நிலத்தில வழக்குகளை சந்திக்கவும் வேண்டும், நிலத்தில போராடவும் வேண்டும், நிலத்தின் ஒட்டுக்குழுக்களோட மோதவும் வேண்டும், நிலத்தில இருக்கிற தனிப்பட்ட தாக்குதல்கள், எங்களுடைய படங்களை போட்டு ஒவ்வொரு எங்களோட நிற்கிறவர்களை போட்டு கிழிக்கின்ற இதுவையும் செய்யணும். 3 டிக்டாக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனக்கு எதிராக. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இதுவரை காலமே எந்த ஒரு டிக்டாக்குமே உருவாக்கப்படவில்லை. அதை வடிவ அவளையும் கொள்ளுங்க. ஏனென்றா இதுவரை காலமே சுமந்திரனுக்கு எதிராகவோ, டக்ளஸ் தேவானந்தக்கு எதிராகவோ, அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராகவோ, அல்லது சித்தார்த்தனுக்கு எதிராகவோ, அல்லது யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இதுவரை காலமும் ஒரு ஒட்டுண்ணி புலம்பெயர் ஒரு சில மக்களால், மக்கள் சொல்வது ஒரு சில காடியர்களால், உதாரணத்துக்கு வன்னிமைந்தனாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய சுரேஷாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருடைய பின்னோக்கமும் வேற, அவர்களுடைய பின்னோக்கங்கள், அவருடைய எண்ணங்கள் வர இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை நோக்கி விமர்சனங்களுக்காக எந்த டிக்டாக்குமே உருவாக்கப்படவில்லை. இதுல தெளிவாக இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், புலம்பெயர் மக்களுடைய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக தாங்கள் வர வேண்டாம் என்று சொன்னாங்க. எங்களுடைய நிலத்தில் இருக்கிற மக்களுடைய இந்த செம்மணி போராட்டத்துக்காக வர வேண்டாம், அணையாவிளக்கு போராட்டத்துக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வேண்டும் இவர்கள் தான் சொல்லுகிறார்கள். தமிழ் மாணவர் அமைப்புகளோட இயங்குவதான் சொல்லுகிறார்கள். சுத்தி பார்த்து பார்க்கும்போது பெரிய ஒரு அரசியல், இந்த பிரித்தானிய தமிழர் பேரவை என்றது சாகும் வரைக்கும் தமிழரை வைத்து, எங்களுடைய நிலத்தில் இருக்கின்ற தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நான் பார்க்கிறேன். அவரோட நேர கதைக்கவும் வேண்டிய காசு இதுவரை உடனே கேட்க வேண்டிய கேள்வி, இதுவரை காலமும் நீங்கள் எதற்காக என்ன செய்தீர்கள் என்றுதான். இப்ப ஒவ்வொரு அமைப்புகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்புகளும் சொல்லும், நாங்கள் அதை செய்திருக்கிறோம், இதை செய்திருக்கிறோம், அங்கே போய் கதைத்திருக்கிறோம், இங்கே போய் கதைத்திருக்கிறோம். இதை ஒரு தொழிலாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனசுத்தியோடு செய்கின்ற எந்த ஒரு அமைப்பும் ஒரு ஐநா ஆணையாளர் ஒருவரை இலங்கைக்கு வர வேண்டாம் என்று அழுத்தம் கொடுப்பது ஒரு முட்டாள்தனமானதும் சாதாரணமாக இந்த வீடியோ பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் விளங்கும். இவர்கள் திட்டமிட்ட ரீதியில தான் இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே இதன் கேள்வி எழுகிறது என்னென்றால், இந்த அணையாவிளக்கு போராட்டம் யாருடைய பணப்புலத்துல, உங்களுக்கு தெரியும், பணம் இல்லாமல் இங்க ஒன்றுமே
செய்யலாது. யாருடைய தூண்டுதலில் ஏற்படுத்தப்பட்டது, அடுத்த பிரபாரன் என்ற பேரொன்றை கொண்டு வர, அடுத்த தேசிய தலைவர் என்று யாரை கொண்டு வர முற்படுகிறார்கள்? இந்த பிரித்தானியா மட்டுமல்ல, வெவ்வேறு இடங்களை கொண்டு ஒரு சில அமைப்புகள், தமிழ் மக்கள் 12 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இந்த பிரித்தானிய மக்கள் பேரவையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கேட்டால் நான் ஒரு 50 பேருக்கும் 100 பேருக்கும் உட்பட்டார்கள் தான் நான் கெஸ் பண்ணுகிறேன், எனக்கு தெரியல. ஆகவே இவ்வாறான இந்த வேலைகள் வந்து திட்டமிட்ட ரீதியில் எங்களோட சமூகத்துக்கு எதிராக எங்களோட மக்களாலேயே நடக்கிற வேலைகள். இது வேற யாரும் செய்கிறதில்லை, எங்களுடைய ஆக்களே செய்கின்ற வேலைகள். இதுதான் மிகப்பெரிய கவலை. என்னென்றால் இப்படியான எல்லாத்துக்கும் எதிராக போராடுறதுன்றது ஒரு தனி மனிதனால சரியான கஷ்டம். அதுல இவருடைய அடுத்தடுத்த கருத்துக்களை நான் விமர்சித்து போடுகிறேன். அந்த சுமந்திரன் எப்படி முதுகுல ஊத்தினார், என்னென்னால் இவருக்கு சுமந்திரனுடைய பிரச்சனை இருந்திருக்கிறது, சாணக்கியனோட பிரச்சனை இருந்திருக்கிறது, 1000 தமிழ் அரசியல்வாதிகளோட இவர்களுடைய இந்த இன்டர்வியூலேயே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ராமநாதன் அர்ச்சுனாவாக ஏதாவது துருவங்களை செய்திருந்தால் நேர கதைக்கலாம். இப்படியான அமைப்புகள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட ரீதியில சர்வதேச ஒழுங்கு நிரல்ல தான் நடக்கின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மேபி சில நேரம் அவர்கள் மக்களுக்கு உண்மையாகவே போராடலாம், உண்மை போய் தெரியாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த போராட்டத்துக்கு வர வேண்டாம் என்று அழைத்தது கூட ஒரு திட்டமிட்ட அவரை வர வேண்டாம் என்று சொன்னது கூட நான் நினைக்கிறேன் ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் இருக்கக்கூடும் என்ற ஒரு அடிப்படையில தான் நான் இதை கருதுறேன். இது சம்பந்தமான விளக்கங்கள் தொடர்பாக இன்னொரு பகுதி 2 நான் ஆறுதலாக போடுகிறேன். நன்றி.